மெடிஷல குட்டீஸ் சாட்டர்டே மார்னிங் இந்த 1 வீக்காவே வந்து காலையில ஆனா ரொம்ப நல்லா காத்தடிக்குதுங்க. அதே மாரி ஈவினிங்குமே சூப்பரா காத்தடிக்குது. சரின்னு மேல கிளாஸ்லாம் முடிச்சுட்டு கீழ வந்தேன். பாப்பாக்கு வந்துட்டு இனிமேட்டு ஸ்க்ரீன் டைம் கம்மி பண்ணலான்னு சொல்லிட்டு ரீசென்ட்டா ஒரு புக் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேங்க. அத வச்சு தான் கொஞ்ச நேரம் சொல்லிக் குடுத்துட்டுருந்தேன். காலையில அம்மா தாங்க குக் பண்ணாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் ஹெல்ப் பண்ணேன். அப்புறம் பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு இப்பலாம் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்ல ஏறி மேல போய் வேடிக்கை காமிக்கிறது இந்த மாதிரி பண்ணா தான் சாப்பிடுறாங்க. காலையில வந்துட்டு ஒயிட் ரைஸ்ங்க, கொள்ளுப்பருப்பு குழம்பு, பீர்க்கங்கா பொரியலு, அப்புறமா ரசம், தயிர் இத வச்சுட்டு தான் காலையிலயும் மதியானத்துக்கும் 2க்குமே சேர்த்தியே செஞ்சாச்சு. அப்பாவ வச்சுட்டு 2 வேலை செய்றதுன்றது எனக்கு ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க்கா இருக்குங்க. அப்புறமா காலையில அம்மாவும் நானும் உட்காந்து பேசிட்டே சாப்பிட்டுட்டோம். இன்னைக்கு அம்மா கிளம்புறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருந்தேன். அதே மாதிரி நாளைக்கு வந்துட்டு அய்யனார் கோயில்ல திருவிழான்னு அம்மா சொன்னதால, சரி பெட்ஷீட்டு, சோஃபா கவர் எல்லாத்தையுமே ஒரு 2 டைம் மிஷின்ல போட்டு எடுத்து காய போட்டுட்டேங்க. எங்க மாமியார் வந்து வீடெல்லாம் தொடச்சிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஷேர் பண்ணி ஒர்க்க பண்ணும்போது நம்மளுக்கு அதிகமா ப்ரெஷர் தெரியாது. வந்துட்டு ஒரு 2 மணிக்கு மேல ஊருக்கு கிளம்புறேன்னு சொன்னாங்கங்க. அதனால இங்க வாழைக்கா இருந்துச்சு. அதுதான் குடுத்து விட்டேன். எப்பயாவது காய்கறி எல்லாம் இருந்தா அதுவுமே குடுத்துடுவோம். இந்த டைம் வந்து சீசன் இல்லாததுனால அது குடுக்க முடியல. சரின்னு சொல்லி ஒரு ஈவினிங்கா வந்துட்டு டீ குடிச்சிட்டு ரஸ்க் தாங்க சாப்பிட்டுட்டு இருந்தேன். நானும் இந்த பேக்டு ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். முடிய மாட்டேங்குது. நான் இன்னும் என் பாப்பாவுக்கு பிரஸ்ட் ஃபீட் கன்டின்யூ பண்றதாலயோ என்னவோ எனக்கு அதிகமா வந்து பசிச்சுட்டே இருக்குங்க. அதனால ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. சரின்னு சொல்லி எடுத்துட்டு வந்ததெல்லாம் மடிச்சு நீட்டா வச்சாச்சு. நைட்டுக்கு வந்துட்டு ரொட்டி வந்து மாவு மிச்சம் ஆயிடுதுங்க. அது அதுக்கப்புறமா தோசை, சட்னி இதுதான் ரெடி பண்ணியிருந்தேன். இன்னைக்கு டே சூப்பரா போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு? டட்டா பை.